தாளிக்கிறதுக்கு 3 கரண்டி எண்ணெய், பட்டை, சோம்பு, இலை, கல்பாசி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 5 வந்து குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு 5 பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். தக்காளி 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பலாக்கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். உப்பெல்லாம் போடலை, அவிச்சு மாத்திரம் எடுத்திருக்கேன். அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு இதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமே அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். 10 நிமிஷத்துலேயே நம்ம பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிரும். இந்த பலாக்கொட்டை வறுவல் வந்து சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.